என்னடி இது இவ்வளவு தண்ணியா இருக்கு? இப்ப தண்ணியா இல்ல. சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ண சொன்னேன்ல. இப்பதான் ஏதோ கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி சாம்பார் வச்சிருக்க. இனிமே எல்லா அமாவாசைக்கும் இந்த மாதிரியே சமைக்க கத்துக்கோ, சரியா? எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே போயிடுச்சு, சாப்பாடு வேணாம். சாப்பிடுற மூடு போயிடுச்சா? குந்தாணி இருக்குடி உனக்கு. இதுக்கு கீழே ஊத்துற. என்ன அர்ச்சனா, எனக்கு மட்டும்தான் இலை போட்டிருக்க, உனக்கு எங்க சாப்பாடு? எப்படியும் நான் சாப்பாடு சாம்பார்லாம் வச்ச உடனே உப்பு இல்ல, காரம் இல்ல, அது இல்ல, இது இல்லம்பிங்க. நான் போய் 4 தடவை சமைக்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, அப்புறம் நான் போட்டுக்கிறேன். அதுவும் சரிதான். இன்னைக்கு எத்தனை தடவை சாம்பார் வைக்க போறியோ? என்னடி இது, உப்பே இல்ல. போய் உப்பு போட்டு எடுத்துட்டு வா போ. சாரி அத்தை, சாரி. எப்படி அமாவாசைக்கு நான் சமைச்சா சாம்பார் டேஸ்டா இல்ல. இப்ப டேஸ்டா. சாம்பார்ல உப்பு இல்ல, இப்ப உப்பு இருக்கும். சாம்பார்ல காரமே இல்ல, காரம் இருக்கும். இது எதுக்கு? இது சும்மா என்னோட லவ்வும் இருக்கும்ல. இன்னுமாடி உப்பு போட்டுட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா. பயிர் கலக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னே தெரியலையே. அத்தை, பொரியல் ரெடி. இப்ப உப்பு கரெக்டா இருக்கா பாருங்க. உப்பு பக்கறதா? ஐயோ ஐயோ, என்ன பண்றீங்க? ஐயோ அத்தை, எங்க போறீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு கால் லஞ்ச் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. அம்மா தாயே, இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி குளியல் தொட்டி புதைச்சிரி. ஏதாவது நாய் ஈத்துனா செத்து போயிடும். அத்தை, ஐயோ, ஒரு அமாவாசைக்கு சமைச்சதுக்கே இப்படி சொல்றீங்க? மாசம் மாசம் நான் தான் சமைக்கணும். இனிமே டெய்லி புது புது வெரைட்டி வேற சமைக்க போறேன். ஐயோ, அமாவாசைக்கு மட்டும் இல்லடி, நீ என்னைக்குமே கிச்சன் பக்கமே போயிடாதடி.